சொந்தங்களுக்கு வணக்கம். நேத்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருந்தோம். அந்த அரிசி என்ன அப்படின்றதையும் நான் வந்து கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாரம்பரிய அரிசி வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மீட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து வந்துருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான். அது என்ன அரிசி அப்படின்னு ரிவீல் பண்றதை வந்து பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன வகை அரிசி அப்படின்ற ஹிண்ட்டையும் நம்ம பார்த்துடலாமா? ஹீமோகுளோபின், கால்சியம் ரெண்டுமே கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த அரிசி ஒரு வரப்பிரசாதம். என்னோட அழகு வந்து அதிகரிக்கணும், அதாவது வெளிப்புற தோற்றம் வந்து நல்லா க்ளோவிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு சாய்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட குழந்தையா இருக்கட்டும் இல்லை நானாவே இருக்கட்டும், அவங்களுக்குலாம் வந்துட்டு வெயிட் கெயின் ஆகணும், அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ண வைக்கும் இந்த வெள்ளை ரக அரிசி. முக்கியமா இம்யூனிட்டி பூஸ்டப், இம்யூனிட்டியை வந்து அதிகமா அது வந்து வச்சிருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை வந்து நல்லாவே தூண்டி விடும். இந்த அரிசி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இதை பத்தின அறிமுகம் கிடைக்கட்டும். ஓகே, நேத்து என்ன அரிசி சொன்னோம் அப்படின்றத ரிவீல் பண்ணிடலாமா? தூய மல்லி தான் அந்த அரிசி. தூய்மை ப்ளஸ் மல்லி, அதாவது மல்லி அரும்பு போல் அந்த நெல் மணி இருக்கும் அப்படின்றனால அது மல்லி அப்படின்னு சொன்னாங்க. தூய்மை, உடம்பையும் வெளிப்புறத்தையும் அகப்புறத்தையும் தூய்மைப்படுத்தி சுறுசுறுப்பாக கொடுக்கறதுனால அதுக்கு பேர் வந்து தூய மல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்தது. இந்த அரிசி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 3 பேர் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, அப்புறம் வந்து கைக்குத்தல் அரிசி அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தீங்க. நமக்கு வந்து யூடியூப்ல வந்துட்டு கீழே வந்து ஒரு 3 பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியா அன்புராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர், ஐபிஎஸ் அபி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதர். இந்த 3 பேருமே வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்ப 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 ஹாப்பி. உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸாப்பே கொடுக்கலாம். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக கரெக்டாக சொன்னீங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பரை வந்து இந்த வீடியோ கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்க, நான் வந்து மெசேஜ் பண்றேன். இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அட்ரஸை வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன் இந்த அரிசியை. வழக்கம் போலதான் முன்னாடி சொன்ன ரைஸ் நம்பர் 2 என்ன டைப்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ற முதல் 5 நம்பருக்கு நான் வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்து வீட்டுக்கு இந்த அரிசியை வந்து அனுப்பி வைக்கிறோம். விவசாயிகிட்ட இருந்து நேரடியாக நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.